தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் பிரீதா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். உலகில் உள்ள புலிகளின் எண்ணிக்கையில் 70 விழுக்காடு இந்தியாவில் உள்ளது என்பதில் பிரதமர் மோடி பெருமிதம். இயற்கையோடு ஏந்து வாழும் நம் மக்களின் எண்ணமே புலிகளை காக்கும் முயற்சிகளுக்கு அடிப்படை என கருத்து. அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தொகுதி 1 பணிகளுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளோருக்கு பணி நியமன ஆணைகள் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கினார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவர் இடங்களை தாவேக அரசு காற்றில் பறக்க விட்டுவிட்டதாக ஸ்டாலின் குற்றச்சாட்டு. உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்கள் வாய்ப்பொத்தி நின்றதையும் சுட்டிக்காட்டல். தாவேக நிர்வாகிகளிடமிருந்து பெண்களை காக்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் எந்த படையை அமைக்கப் போகிறார்? பல்வேறு புகார்கள் எழுந்துள்ள நிலையில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி. டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக கரூரில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. கோவை, ஈரோடு உட்பட தமிழகம் முழுவதும் 41 இடங்களில் ஒரே நேரத்தில் ஆய்வு செய்ததால் பரபரப்பு. ஜப்பானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் கட்டட இடிபாடுகளில் சிக்கி 13 பேர் உயிரிழப்பு. இடிந்த பேப்பர் ஆலை வணிக வளாகத்தில் சிக்கியவர்களை மீட்க மீட்பு குழுக்கள் மும்முரம். இனி விரிவான செய்திகளை காணலாம். உலகில் உள்ள புலிகளின் எண்ணிக்கையில் 70 விழுக்காடு இந்தியாவில் உள்ளது என்பதில் பெருமிதம் கொள்வதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உலக புலிகள் நாளையொட்டி வன உயிரின ஆர்வலர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் உலக அளவில் புலிகளின் எண்ணிக்கையில் 70 விழுக்காட்டை இந்தியா கொண்டிருப்பதில் இந்தியர்கள் பெருமிதம் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். இயற்கையோடு ஏந்து வாழும் நம் மக்களின் எண்ணமே புலிகளை காக்கும் நமது முயற்சிகளுக்கு அடிப்படையாக அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நீடித்த வளர்ச்சி, பொதுமக்கள் பங்களிப்பு ஆகியன புலிகள் காப்பை மேலும் வலுப்படுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார். நமது காட்டு அலுவலர்கள், அறிவியலாளர்கள், காப்பாளர்கள் ஆகியோரின் அர்ப்பணிப்பும் முயற்சிகளும் புலிகள் காப்பில் குறிப்பிடத்தக்க பங்காற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார். மலைவாழ் மக்களுக்கு அதிகாரம் அளிக்கவும் மனிதர்கள் விலங்கினங்கள் இடையிலான தகராறுகளை குறைக்கவும் அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தொகுதி 1 பணிகளுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளவர்களுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பணி நியமன ஆணைகளை வழங்கியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தொகுதி 1 பணிகளுக்கு 78 பேர் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். துணை ஆட்சியர்கள், துணை காவல் கண்காணிப்பாளர்கள், உதவி ஆணையர்கள், உதவி இயக்குநர்கள் உள்ளிட்ட பணிகளுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் கலந்து கொண்டு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இதேபோல் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் பல்வேறு பணியிடங்களுக்கும் தெரிவு செய்யப்பட்டுள்ளவர்களுக்கும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் சரத்குமார், சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ராஜீவ், தலைமை செயலாளர் சாய்குமார், துறை செயலர்கள் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்களை தாவேக அரசு காற்றில் பறக்க விட்டுவிட்டதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்களை தாவேக அரசு காற்றில் பறக்க விட்டுவிட்டதாகவும் தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்தில் வாய்ப்பொத்தி நின்றதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மிகுந்த முக்கியத்துவம் கொண்ட இந்த வழக்கில் தொடக்கம் முதல் அலட்சியம் ஏன் என்று வினவியுள்ளார். தமிழ்நாட்டுக்கான சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்கள் அகில இந்திய தொகுப்புக்கு மாற்றப்படுவதை எதிர்த்து கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தியும் செய்யாதது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் தொண்டாற்ற இருந்த 151 உயர் சிறப்பு அரசு மருத்துவமனைகளை இழந்திருப்பதாகவும் லட்சக்கணக்கான தமிழ்நாட்டு மக்களின் உயிர் பிரச்சனை இது என்றும் குறிப்பிட்டுள்ளார். தாவேக அரசு இதில் உரிய விளக்கத்தை நம் அரசு மருத்துவர்களுக்கும் மக்களுக்கும் அளித்தாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். தாவேக கட்சி நிர்வாகிகளிடம் இருந்து பெண்களை காக்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் எந்த படையை அமைக்கப் போகிறார் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் கட்சியில் பதவி வாங்கி தருவதாக கூறி ஆபாசமாக வீடியோ எடுத்து மிரட்டுவதாக தாவேகாவின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் விஜய் மோகன் மீது இளம்பெண் ஒருவர் அளித்துள்ள புகார்கள் கடும் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார்.
பாதிக்கப்பட்ட பெண் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை விஜய் மோகன் கைது செய்யப்படவில்லை என்று வெளியாகியுள்ள தகவல் தமிழக காவல்துறையின் நேர்மையின் மீதும் முதலமைச்சரின் நிர்வாகத்திறன் மீதும் கடும் சந்தேகம் எழுப்பியுள்ளதாக கூறியுள்ளார். பாலியல் குற்றச்சாட்டுகளில் சிக்கிய தாவேக நிர்வாகி விஜய் மோகன் மீது உடனடியாக சட்ட ரீதியான மற்றும் கட்சி ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தனது கட்சி நிர்வாகிகளிடமிருந்து பெண்களை காக்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் எந்த பணியை அமைக்கப் போகிறார் என்று நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வீடு, அவருக்கு தொடர்புடைய இடங்கள் உட்பட தமிழகம் முழுவதும் 41 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ஒரே நேரத்தில் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் உள்ள அரசு டாஸ்மாக் மது கடைகளில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக பெற்று மாதந்தோறும் 102 கோடி ரூபாய் அளவுக்கு பணம் திரட்டப்பட்டு அமைச்சருக்கும் அதற்கு மேல் உள்ளவர்களுக்கும் சென்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் கடந்த 5 ஆண்டுகளில் பல்லாயிரம் கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டதாக மதிப்பிடப்பட்டது. முந்தைய திமுக ஆட்சி காலத்தில் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய தலைமை செயலாளருக்கும் காவல்துறை தலைமை இயக்குநருக்கும் அமலாக்கத்துறை அறிக்கை அனுப்பியிருந்தது. இந்நிலையில் டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக தமிழ்நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் 41 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். ஈரோடு, கோவை, பொள்ளாச்சி ஆகிய இடங்களில் உள்ள டாஸ்மாக் மது கிடங்குகள், மேட்டுப்பாளையத்தில் உள்ள சாராய ஆலை, திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள TR பாலுக்கு சொந்தமான சாராய ஆலை ஆகியவற்றில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் தொண்டி சாலையில் உள்ள டாஸ்மாக் மது கிடங்கிலும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோல் கரூரில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டிலும் அவருக்கு தொடர்புடைய இடங்களிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. ஜப்பானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் கட்டடங்கள் இடிந்ததில் இடிபாடுகளில் சிக்கிய 13 பேர் உயிரிழந்த நிலையில் மீட்பு பணியில் மீட்பு குழுக்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் சானே தகாய்ச்சி தெரிவித்துள்ளார். ஜப்பானின் தென்மேற்கு பகுதியில் செவ்வாயன்று பிற்பகல் 7.1 ரிக்டர் அளவில் வலுவான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதில் கட்டடங்கள், வீடுகள் இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளில் சிக்கி 13 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலநடுக்கத்தில் காசிமா நகரில் உள்ள ஏயான் மால், எட்சிசிரோ என்னுமிடத்தில் உள்ள நிப்பான் பேப்பர் தொழிற்சாலை ஆகியவை இடிந்து உருக்குலைந்து போயின. இவற்றின் இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணிகளில் மீட்புக் குழுவினர் மும்முரமாக ஈடுபட்டுள்ளதாக பிரதமர் சானே தகாய்ச்சி தெரிவித்துள்ளார். இந்த மீட்பு குழுக்களில் காவல்துறை, தீயணைப்பு படை ஆகியவற்றை சேர்ந்த 4600 பேர் பணியாற்றி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் இருந்து 7700 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் முகாம்களில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு உணவு, காற்றோட்டம் ஆகிய வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் சானே தகாய்ச்சி தெரிவித்துள்ளார். கொளத்தூரில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை சரிபார்க்கும் பணி சென்னை மாநகராட்சி ஆணையர் சமீரன் முன்னிலையில் தொடங்கியது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 8795 வாக்குகள் வித்தியாசத்தில் தாவேக வேட்பாளர் VS பாபுவிடம் திமுக தலைவர் MK ஸ்டாலின் தோல்வியடைந்தார். இந்நிலையில் கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட 14 வாக்குச்சாவடிகளில் மின்னணு வாக்கு எந்திரங்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தின் MK ஸ்டாலின் சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் கொளத்தூர் தொகுதியின் 14 வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை சரிபார்க்கும் பணி தொடங்கியது. இதில் திமுக முகவர்கள், தேர்தல் நடத்தும் அதிகாரி முன்னிலையில் எந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டு வருகிறது. 7 நாட்களுக்கு இப்பணி நடைபெறும் என்றும் ஒவ்வொரு நாளும் 2 வாக்குச்சாவடிகளுடைய எந்திரங்கள் ஆய்வு செய்யப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வாக்குப்பதிவு எந்திரங்களை சரிபார்க்கும் பணியின் போது திமுக சார்பில் NR இளங்கோ, சட்டத்துறை துணை செயலாளர் சந்துரு, தமிழக வெற்றி கழக சார்பில் வழக்கறிஞர் அருண், VS பாபு, உதவியாளர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். அந்த மெஷின் சரியாக ஒர்க் பண்ணுதா இல்லையான்றதை பார்க்குறதுக்கு ஒரு புதிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதன் பேரில் தான் இன்றைக்கி நாங்கள் கொடுத்த மனுவின் பேரில் இன்றைக்கி அந்த ப்ராசஸர் சரியாக ஒர்க் பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 14 வாக்குச்சாவடிகள் கேட்டிருக்கோம். அது இன்னிலேருந்து துவங்குது. அந்த பகுதியினுடைய மாவட்ட செயலர் வகையில் நான் பார்த்துவிட்டு செல்ல வருகை தந்திருக்கின்றேன். ஒட்டுமொத்தமாக இந்த நடைபெறுகின்ற இந்த மார்க் போலில் நம்முடைய அருமையான NR இளங்கோ அவர்களும் வழக்கறிஞரும் நம்முடைய கொளத்தூர் தொகுதியினுடைய தேர்தல் அன்றைய சீஃப் ஏஜென்ட் அவர்களும் உடன் இருக்கின்றார். பள்ளிக்கரணையில் உள்ள நாராயணபுரம் ஏரியை தூர்வாரி பராமரிக்கும் பணியை அமைச்சர் N. ஆனந்த் தொடங்கி வைத்தார். சென்னை அருகே பள்ளிக்கரணையில் உள்ள நாராயணபுரம் ஏரியை தூர்வாரி பராமரிக்கும் பணியை நீர்வளத்துறை அமைச்சர் N. ஆனந்த் தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து அவர் பணியினை பார்வையிட்டு துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பணி விவரம் குறித்து கேட்டறிந்தார்.
இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன், மாநகராட்சி அதிகாரிகள் உள்ளிட்ட துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டத்தில் 2 பெண் அமைச்சர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்வதை விட 2 பெண் புலிகள் இருக்கிறார்கள் என்று சொல்வதே பொருத்தமாக இருக்கும் என்று அமைச்சர் ஜெகதீஸ்வரி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மின்னணு குடும்ப அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா, சமூக நலன், மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கினர். இதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஜெகதீஸ்வரி, அமைச்சர் கீர்த்தனாவை தனது உடன்பிறந்த தங்கையாக கருதுவதாகவும் அவரும் தன்னை ஒரு சகோதரியாக நினைத்துதான் இந்நாள் வரை தங்களுடன் பயணிக்கிறார் என்றும் தெரிவித்தார். மேலும் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் தகவல் அனைத்தும் பொய்யானவை என்று கூறினார். தங்களது ஒற்றுமையில் எந்தவித ஒளிவு மறைவும் இல்லை என்றும், சீண்டுபவர்கள் சீண்டட்டும், போற்றுபவர்கள் போற்றட்டும், நாங்கள் மகிழ்ச்சியோடு தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று தெரிவித்தார். கோட்டூர்புரத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் ஆசிரியர்கள் முன்வைத்த கோரிக்கைகளை ஆய்வு செய்து அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அமைச்சர் ராஜ்மோகன் உறுதியளித்தார். சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தலைமையில் அனைத்து ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர் சங்கங்களின் பொறுப்பாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு பள்ளிகள் கணினி அறிவியல் பாடத்திட்டத்தை தனி பாடமாக 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை கொண்டுவர வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் ஆசிரியர் சங்கங்களின் சார்பில் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதனை பெற்றுக்கொண்ட அமைச்சர் ராஜ்மோகன் இதுகுறித்து ஆய்வு செய்து அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். ராணிப்பேட்டை சமத்துவபுரம் பகுதியில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் சமுதாய கூட கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று தவேக சட்டமன்ற உறுப்பினர் தாகிரா ஊராட்சி செயலாளரிடம் உத்தரவிட்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் சமத்துவபுரம் பகுதியில் தவேக சட்டமன்ற உறுப்பினர் தாகிரா அம்மூர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது கடந்த சில தினங்களுக்கு முன்பு சமத்துவபுரம் நுழைவாயில் லாரி மோதி விபத்துக்குள்ளானதில் சுவர்கள் இடிந்து சிதிலமடைந்து காணப்பட்டது. இதை உடனடியாக சீரமைத்து தருமாறு சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதனையடுத்து சமுதாய கூட கட்டுமான பணிகளை விரைந்து கட்டுமுடிக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். இதைத் தொடர்ந்து அல்லிக்குளம் கிராம பகுதிக்கு சென்ற சட்டமன்ற உறுப்பினர் தாகிரா அங்கு அமைக்கப்பட்டிருந்த கழிவுநீர் கால்வாயை உடனடியாக மூட வேண்டும் என்று உத்தரவிட்டார். காரைக்கால் மீனவ பெண்களின் கடல்பாசி வளர்ப்பு திட்டம் நாட்டுக்கே முன்னுதாரணமாக உள்ளது என துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் பட்டினஞ்சேரி பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மீனவ பெண்கள் செயல்படுத்தி வரும் கடல்பாசி வளர்ப்பு திட்டத்தில் சிறப்பாக செயல்பட்ட சுய உதவி குழுக்களுக்கு விருதுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கௌரவித்தார். இவ்விழாவில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், பட்டினஞ்சேரி பகுதியை சேர்ந்த மீனவ பெண்களின் கடின உழைப்பு இன்று ஒரு வரலாறாக மாறியுள்ளது என்று கூறினார். ஒட்டுமொத்த மீனவ பெண்களும் தங்களது உழைப்பால் வெற்றி பெற்று தலைநிமிர்ந்து நிற்பதை அவர்களின் முகத்தில் காண்பதாக தெரிவித்தார். இத்திட்டம் அறிமுகப்படுத்த போது இது வெற்றி பெறுமா என்ற சந்தேகம் பலரிடம் இருந்ததாகவும், ஆனால் காரைக்கால் மீனவ பெண்கள் தங்களது அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பின் மூலம் திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தி சாதனை படுத்துள்ளதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி அமைச்சர் ராஜசேகரன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மீனாட்சி சுந்தரம், விக்னேஸ்வரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காட்பாடி பேருந்து நிலையம் அருகில் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடி பேருந்து நிலையம் அருகில் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் அன்னமிட்டு மகள் திட்டத்தின் கீழ் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்து கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் காட்பாடி ரோட்டரி சங்க தலைவர் அழகப்பன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தாராபுரம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அமராவதி பழைய ஆயக்கட்டு பாசன விவசாயிகளின் நீர் பங்கீட்டு விவகாரம் குறித்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அமராவதி பழைய ஆயக்கட்டு பாசன விவசாயிகளின் நீர் பங்கீட்டு விவகாரம் குறித்த கோரிக்கையை முன்னிட்டு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் நீர் மேலாண்மை விதிமுறைகளின்படி பழைய மற்றும் புதிய ஆயக்கட்டு பகுதிகளுக்கு உரிய முறையில் நீர் பகிர்ந்தளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கோட்டாட்சியர் உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து கரூர் மாவட்ட விவசாயிகள் செய்தியாளர்களிடம் பேசிய போது, தங்களது இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாவிட்டால் கரூர் மற்றும் திருப்பூர் மாவட்ட விவசாயிகளை ஒன்று திரட்டி போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக பாசன விவசாயி கருப்புசாமி மற்றும் பாலசுப்ரமணியம் ஆகியோர் தெரிவித்தனர். 147 கிராமங்களை சேர்ந்த விவசாயிகள் தங்களது பாசன உரிமை பாதிக்கப்படுவதாக கூறி பல்வேறு கட்ட போராட்டங்களை அறிவித்திருந்த நிலையில் அதிகாரிகள் தலையிட்டால் தற்காலிக தீர்வை எட்டியுள்ளதாக கருதப்படுகிறது. திண்டுக்கல்லில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு செவிலியர்களுக்கான பொதுநல சங்க தேர்தல் நடைபெற்றது. திண்டுக்கல்லில் உள்ள தனியார் மண்டபம் ஒன்றில் தமிழ்நாடு செவிலியர்கள் பொதுநல சங்கத்தின் மாவட்ட அளவிலான தலைவர், செயலாளர், பொருளாளர் பதவிகளுக்கான தேர்தல் நடைபெற்றது.
தென்மண்டல செயலாளர் ஜோதி தலைமையில் நடைபெற்ற தேர்தலில் பழனி, வேடச்சந்தூர், ஒட்டன்சத்திரம், நத்தம், கொடைக்கானல், நிலக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 13 அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றும் 600 செவிலியர்கள் கலந்து கொண்டு வாக்களித்தனர். இந்நிகழ்வில் அமுதா, மாரியம்மாள், தமிழரசி, அழகர் ராஜா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தின் வாயிலாக, இந்த தேர்தலின் வாயிலாக நாங்கள் அரசாங்கத்தை வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒற்றை கோரிக்கையாக, இங்கு இருக்கும் எம்ஆர்பி செவிலியர்கள் அனைவரும் தமிழ்நாடு முழுவதும் பணிபுரியும் எம்ஆர்பி செவிலியர்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிரந்தரம் பண்ண வேண்டும் என்பது எங்களுடைய ஒற்றை கோரிக்கை. உள்ளூர் கட்டுமான பணிகளுக்கு கனிம வளங்கள் கொண்டு செல்ல அனுமதிக்க வேண்டும் என நாகர்கோயில் ஆட்சியர் அலுவலகத்தில் சிவில் இன்ஜினியரிங் சங்கத்தினர் கோரிக்கை மனு அளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கன்னியாகுமரி மாவட்ட சிவில் இன்ஜினியரிங் சங்கம் சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. அதில் தமிழகத்தில் இருந்து வெளி மாநிலங்களுக்கு மணல், சல்லி உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள் கொண்டு செல்ல தமிழக அரசு தடை விதித்துள்ளதற்கு ஆதரவளிப்பதாக தெரிவித்தனர். கட்டுமான பொருட்கள் தடையின்றி கிடைக்க வேண்டும், இல்லாவிட்டால் உள்ளூரில் கட்டுமான பணிகள் முடங்கும் ஆபத்தான நிலை ஏற்படும் என்று குறிப்பிட்டனர். இதனால் ஏராளமான தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கவலை தெரிவித்தனர். பல்வேறு கோரிக்கைகளை ஒவ்வொரு குறைதீர்வு கூட்டத்தில் மனுவாக அளிக்கிறோம், ஆனால் எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்று முன்னாள் படை வீரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் லீலா அலெக்ஸ் தலைமையில் முன்னாள் படை வீரர்களுக்கான மக்கள் குறைதீர்வு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ், முன்னாள் படைவீரர் நல உதவி இயக்குநர் பழனிவேலு உள்ளிட்ட முன்னாள் படைவீரர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய முன்னாள் படைவீரர்கள் பல்வேறு கோரிக்கைகளை ஒவ்வொரு குறைதீர்வு கூட்டத்தில் மனுவாக அளிக்கிறோம், ஆனால் எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினர். மேலும் இம்மாவட்டத்தில் அதிக ராணுவ வீரர்கள் உள்ளதால் ஒரு கேந்திரிய வித்யாலயா பள்ளி ஒன்றை அமைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியிடம் மனு அளித்தனர். கல்லாக்கோட்டையில் அமைந்துள்ள தனியார் மதுபான ஆலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கல்லாக்கோட்டை கிராமத்தில் உள்ள கால்ஸ் தனியார் மதுபான ஆலையில் தயாரிக்கப்படும் உயர் ரக மதுபானங்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த ஆலையில் இன்று காலை முதல் புதுக்கோட்டை லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் பீட்டர் தலைமையிலான காவல்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். இதேபோல் விராலிமலை அருகே குன்னத்தூரில் உள்ள தனியார் மதுபான தொழிற்சாலையிலும் சோதனையில் ஈடுபட்டனர். சென்னையில் உள்ள இந்த கால்ஸ் தொழிற்சாலைக்கு தொடர்புடைய இடங்களில் பதியப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாகவும், அரசு மதுபான கடைகளுக்கு உரிய ரசீதுகள் இல்லாமல் முறைகேடாக மது பாட்டில்களை விற்பனை செய்தது தொடர்பாக பதியப்பட்ட வழக்கின் அடிப்படையில் சோதனை நடைபெற்று வருவதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் தெரிவித்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக கோவை குற்றாலம் சுழல் சுற்றுலா மையம் இன்று முதல் தற்காலிகமாக மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருவதால் கோவை குற்றாலம் அருவிக்கு வரும் நீர்வரத்து திடீரென அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அருவி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு அபாயம் நிலவுகிறது. இதனை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் உயிர் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் கோவை குற்றாலம் சுழல் சுற்றுலா மையம் ஜூலை 29ஆம் தேதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. மறு அறிவிப்பு வெளியாகும் வரை பொதுமக்கள் கோவை குற்றாலம் செல்ல வேண்டாம் என்றும், பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் போலுவாம்பட்டி வனசரக அலுவலர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் சூழ்நிலை சீரான பின்னர் சுற்றுலா பயணிகள் அனுமதி குறித்து அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் போலுவாம்பட்டி வனசரகம் சார்பாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் இருவர் மட்டுமே வாழும் வீட்டுக்கு 50,000 ரூபாய் மின்கட்டணம் வந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையை சேர்ந்த வேத மாணிக்கம், ரெஜினா மேரி இணையர் இருவரும் அரசு ஊழியர்கள். இவர்களின் வீட்டுக்கு 50,000 ரூபாய் மின்கட்டணம் வந்துள்ளது. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த இருவரும் மின்வாரிய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு மனு அளித்துள்ளனர். ஆனால் இதுவரை முறையான பதில் கிடைக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதற்கிடையில் 3 நாட்களுக்கு முன்பு இருவரும் பணி சென்றிருந்த நேரத்தில் மின் கட்டணம் செலுத்தப்படாததால் மின்வாரிய ஊழியர்கள் வீட்டின் மின் இணைப்பை துண்டித்து சென்றுள்ளனர். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான வேத மாணிக்கம் இது குறித்து உயர் அதிகாரிகள் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து தேவக்கோட்டை மின்வாரிய உதவி செயற்பொறியாளரிடம் கேட்டபோது விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். திருவனந்தபுரத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் நோயாளி ஒருவர் மரத்தின் மீது ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இளைஞர் ஒருவர் திடீரென அறையிலிருந்து வெளியேறி வளாகத்தில் இருந்த மரத்தின் மீது ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்தார். இதுகுறித்து மருத்துவமனை நிர்வாகம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர்
பல மணி நேரம் போராடி மரத்திலிருந்து இளைஞரை பத்திரமாக மீட்டனர். மேலும் இச்சம்பவம் குறித்து திருவனந்தபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் சோளிங்கரில் செய்தி சேகரிக்க சென்ற தினகரன் மற்றும் தினமலர் செய்தியாளர்கள் மீது தாவேகாவினர் தாக்குதல் நடத்தியதை கண்டித்து செய்தியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் அனைத்து நாளிதழ் மற்றும் தொலைக்காட்சி செய்தியாளர்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சோளிங்கரில் செய்தி சேகரிக்க சென்ற தினகரன் நாளிதழ் செய்தியாளர் அரங்கநாதன் மற்றும் தினமலர் நாளிதழ் செய்தியாளர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் மீது தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் கபில், அவரது தம்பி மற்றும் ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதலில் காயமடைந்த இரு செய்தியாளர்களும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இச்சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்து திரளான செய்தியாளர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று முழக்கங்களை எழுப்பினர். சேப்பாக்கம் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறை கணக்கு மற்றும் ஆட்சி பணியாளர் சங்க அலுவலர்களும் பணியாளர்களும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை அருகே சேப்பாக்கம் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறை கணக்கு மற்றும் ஆட்சி பணியாளர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சங்கத்தின் மாவட்ட செயலாளர் பாண்டுரங்கன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மற்ற அரசு துறைகளில் உள்ளது போல் தங்களது துறைக்கும் கலந்தாய்வு மூலம் பணியிட மாறுதல் வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இந்நிகழ்வில் சென்னை மண்டல மாநில செயலாளர் வெங்கடாச்சலபதி, மகேந்திரன், முத்துக்குமரவேல் சாமி உள்ளிட்ட அனைத்து நிலை அலுவலர்களும் பணியாளர்களும் கலந்து கொண்டனர். குடியாத்தம் அக்ராவரம் கிராம நிர்வாக அலுவலகத்தில் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அக்ராவரம் கிராம நிர்வாக அலுவலகம் முன் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தாலுகா செயலாளர் சிலம்பரசன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அக்ராவரம் அரசு பள்ளி மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சுற்றுச்சுவர் அமைக்க வேண்டும், அக்ராவரம் கிராமத்தில் 100 நாள் பணியினை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிகழ்வில் தெற்கு ஒன்றிய செயலாளர் சரவணன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் சாமிநாதன், குணசேகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மீஞ்சூர் பேரூராட்சி அலுவலகத்தில் செயல் அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் பேரூராட்சியின் செயல் அலுவலர் மகேஸ்வரி முறைகேட்டில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் முக, காங்கிரஸ், விசிக ஆகிய கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்கள் 7 பேர் பேரூராட்சி அலுவலக நுழைவு வாயில் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது 1 மாதத்தில் மட்டும் 1,31,00,000 ரூபாய் ஊழல் நடைபெற்றுள்ளதாகவும் வெறும் 300 ரூபாய் மதிப்பிலான தமிழக முதல்வர் ஜோசப் விஜயின் புகைப்படத்தை அலுவலகத்தில் வைத்ததற்கு 6,000 ரூபாய் பொய்க்கணக்கு எழுதப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். மக்கள் வரிப்பணத்தை கையாடல் செய்த பேரூராட்சி அதிகாரிகளை பணியிடை நீக்கம் செய்து துறை ரீதியான விசாரணைக்கு உத்தரவிட வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த போராட்டத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. வெட்டுவெண்ணியில் உள்ள தனியார் கண் மருத்துவமனையில் பணிபுரியும் செவிலியர் ஒருவர் மருத்துவமனையின் மாடியிலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் ஆற்றூரை சேர்ந்த ஆஷிகா என்பவர் வெட்டுவெண்ணியில் உள்ள தனியார் கண் மருத்துவமனையில் செவிலியராக பணிபுரிந்து வந்தார். இவர் மன உளைச்சலின் காரணமாக மருத்துவமனையின் மாடியிலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்தார். இது குறித்து தகவலிருந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து மார்த்தாண்டம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரும்புச்சாறு பிழியும் இயந்திரத்தில் கை சிக்கி படுகாயமடைந்த இளைஞர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அருகே பெரம்பூர் லோகோ பிரிட்ஜ் பகுதியை சேர்ந்த ராஜ் என்பவர் அதே பகுதியில் கரும்புச்சாறு கடை நடத்தி வருகிறார். இவரது மகனான கல்லூரி மாணவன் சாம் கடந்த திங்கட்கிழமை தன் தந்தைக்கு உதவியாக கடையில் வேலை செய்து கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக கரும்புச்சாறு பிழியும் இயந்திரத்தில் சாமின் கை சிக்கியதில் அவரது விரலில் பலத்த காயம் ஏற்பட்டது. உடனடியாக அவரை அருகில் இருந்த தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று முதலுதவி அளித்தனர். பின்னர் அங்குள்ள மருத்துவர்களின் பரிந்துரையின் பேரில் ஸ்ரீபெரும்புதூர் அருகே தண்டலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக சாமை அனுமதித்தனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சாமிற்கு உடனடியாக அறுவை சிகிச்சை செய்து காயமடைந்த ஒரு விரலை துண்டிக்க வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். காலை வேளையிலேயே அறுவை சிகிச்சை செய்யப்படும் என்று கூறப்பட்ட நிலையில் கால தாமதமாக மாலையில்தான் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஒரு விரலை மட்டுமே துண்டிப்பதாக கூறிவிட்டு 2 விரல்களை துண்டித்து விட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது. மேலும் அறுவை சிகிச்சைக்கு பின் சாமின் உடல்நிலை திடீரென மோசமடைந்து கிட்னி உள்ளிட்ட முக்கிய உறுப்புகள் பாதிக்கப்பட்டதாக கூறிய மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து மீட்டெடுத்து விடுவதாக பெற்றோரிடம் உறுதியளித்துள்ளனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி சாம் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் அதிர்ச்சியும் ஆத்திரமடைந்த சாமின் பெற்றோரும் உறவினர்களும்
ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையத்தில் கண்ணீர் மல்க புகார் அளித்தனர். தொடர்ந்து மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இளைஞரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. காலையில வரைக்கும் போகும்போதும் அந்த எல்லாமே ஸ்டூடெண்ட் தான் இருந்தாங்க, வேற யாருமே இல்ல. பெரிய டாக்டர் யாரும் இல்ல. நாங்க என்ன கேட்டோம், அப்போ எங்களுக்கு என்ன ரீசன்னா, இல்ல சர்ஜன் டாக்டர் காலையில வருவான்றாங்க. அவரு 8:30 மணி 9 மணி வந்து என் தம்பியை போனதுக்கு அப்புறம் வந்து பிரயோஜனமே இல்லை. திசையன்விளை மணலிவிளை உச்சிமாகாளி அம்மன் கோவில் கொடை விழாவில் பிரம்மாண்டமான மாவிளக்கு ஊர்வலம் நடைபெற்றது. திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளை செல்வமருதூர் பொரியம்மன் கோவிலில் மேலுதாளம் முழங்க சிறப்பு பூஜைகளுடன் தொடங்கிய மாவிளக்கு ஊர்வலம் எம்ஜிஆர் பேருந்து நிறுத்தம் வழியாக உச்சிமாகாளி அம்மன் கோவிலை வந்தடைந்தது. உச்சிமாகாளி அம்மனுக்கு வில்லிசை, நையாண்டி மேளம், மகுடாட்டம் முழங்க அலங்கார தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மழலை வரம் வேண்டியும், திருமண தடை நீங்கவும், மாங்கல்ய பாக்கியம் வேண்டியும், கல்வியில் சிறந்து விளங்கும், தேக ஆரோக்கியம் பெறவும் பல பெண்கள் நேர்த்திக்கடனாக மாவிளக்கு ஏந்தி ஊர்வலத்தில் பங்கேற்று சிறப்பித்தனர். சங்கரன் கோவிலில் உள்ள சங்கரன் நாராயண சுவாமி கோயிலில் ஆடி தபசு திருவிழாவின் சிகர நிகழ்வான தபசு காட்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயிலில் உள்ள சங்கரன் நாராயண சுவாமி கோவிலில் ஆடி தபசு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனை முன்னிட்டு மூலஸ்தான சுவாமி அம்பாளுக்கு அபிஷேக அலங்கார தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கோமதி அம்பாள் தவக்கோலத்தில் தங்க சப்பரத்தில் எழுந்தருளி தவசு மண்டபத்தை வந்தடைந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முதல் காட்சியாக ஹரியும் சிவனும் ஒன்று என்னும் தத்துவத்தை உலகுக்கு உணர்த்துவதற்காக சிவபெருமான் அம்பாளுக்கும் உலக மக்களுக்கும் சங்கர நாராயணராக காட்சி கொடுக்கும் ஆடி தபசு நிகழ்வு நடைபெற்றது. ஆடி தபசு திருவிழாவை காண தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருந்தனர். விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் மண்டக படிதாரர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ஆரணியில் உள்ள ஸ்ரீ அரியாத்தம்மன் கோவிலில் ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு மிளகாய் யாகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் காந்திரோடு பகுதியில் உள்ள அரியாத்தம்மன் கோவிலில் ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு அரியாத்தம்மன், பிரத்யங்கரா தேவி, வெக்காளியம்மன் ஆகிய அம்மன்களுக்கு மிளகாய் யாகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலும் புனித நதியிலிருந்து கொண்டு வந்த புனித நீரை கலசங்கள் மூலம் பிரத்யங்கரா தேவி, வெக்காளியம்மன், அரியாத்தம்மன் மூலவர்களுக்கு புனித நீரை ஊற்றி சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. பின்னர் அரியாத்தம்மன் உற்சவ சிலையை ஊஞ்சலில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஊஞ்சல் சேவை செய்து தாலாட்டி அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஆரணி சுற்றியுள்ள பக்தர்கள் திரளாக பங்கேற்று அம்மனை வழிபட்டனர். வாலாஜாபேட்டை அரசு மருத்துவமனையில் கால் முறிவுக்காக அனுமதிக்கப்பட்ட நோயாளிக்கு உயர் ரக அறுவை சிகிச்சை அளித்து மீண்டும் நடக்க வைத்த எலும்பியல் அரசு மருத்துவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே பொன்னம்பாடியை சேர்ந்த கோபி என்பவர் கடந்த 6 மாதங்களுக்கு முன் தனது வீட்டில் பணிபுரிந்து கொண்டிருந்த போது ஏணியிலிருந்து எதிர்பாராத விதமாக தவறி கீழே விழுந்தார். இதில் அவரது இடது கால் முட்டியில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதையடுத்து அவரது மனைவி மற்றும் உறவினர்கள் அவரை உடனடியாக வாலாஜாபேட்டை அரசு மாவட்ட மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மருத்துவர்கள் மேற்கொண்ட பரிசோதனையில் இடது முழங்காலின் முன்புற சிலுவை தசைநார் முழுமையாக கிழிந்திருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து தமிழக அரசின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் எலும்பியல் துறை மருத்துவர் கிரிதரன் தலைமையிலான மருத்துவ குழுவினர் அவருக்கு கடந்த 23ஆம் தேதி ஆர்த்தோரோஸ்கோபிக் மறுசீரமைப்பு என்ற நவீன அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக மேற்கொண்டனர். சிகிச்சைக்கு பிறகு கோபியின் உடல்நிலை சீராக முன்னேறியதுடன் அவர் மீண்டும் எழுந்து நடக்க தொடங்கியுள்ளார். இதனால் நோயாளியும் அவரது குடும்பத்தினரும் மருத்துவர்களுக்கு மகிழ்ச்சியுடன் நன்றியை தெரிவித்தனர். மணிமங்கலம் அருகே இறந்தவரின் உடலை அடக்கம் செய்துவிட்டு திரும்பும் வழியில் பயங்கர சத்தத்துடன் நாட்டு வெடிகுண்டு வெடித்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் காவனூரை சேர்ந்தவர் ஆகாஷ். இவர் 3 நாட்களுக்கு முன்பு தைலாபுரம் ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தை கடந்தபோது ரயில் மோதிய விபத்தில் ஆகாஷ் உயிரிழந்தார். இவரது இறுதி ஊர்வலத்தின் போது ஆகாஷின் நண்பர்கள் அதீத குடிபோதையில் இருந்ததால் இரு பிரிவினருக்கு இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதன் பின்னர் ஆகாஷின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அனைவரும் வீட்டுக்கு திரும்பினர். அப்போது காட்டுப்பாக்கம் சாலையில் உள்ள சுஜித் வீட்டு வாசலில் ஸ்ரீநாத் மற்றும் அவருடன் இருந்த 3 நண்பர்கள் நாட்டு வெடிகுண்டு வீசினர். இதனால் சாலையில் நின்றிருந்த பொதுமக்கள் நாலாபுரமும் சிதறியடித்து ஓடினர். தகவல் இருந்து சம்பவ இடத்திற்கு வந்த மணிமங்கலம் காவல் உதவி ஆணையர் சுந்தர் தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரியில் சிறுவனை கட்டாயப்படுத்தி உடலுறவு செய்ததில் இளம்பெண் கர்ப்பமாகிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் ஆற்றூரை சேர்ந்த 19 வயது இளம்பெண் ஒருவர் உடல்நலக்குறைவு காரணமாக குளித்துறை அரசு மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் இளம்பெண் 8 மாத கர்ப்பிணியாக இருந்தது தெரிய வந்தது.
தொடர்ந்து மருத்துவர்கள் கணவரின் விவரம் குறித்து கேட்கும் போது கணவரின் விவரத்தை கூறாமல் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். சந்தேகமடைந்த மருத்துவர்கள் மார்த்தாண்டம் மகளிர் காவல்துறையினருக்கு தகவல் அளித்ததை தொடர்ந்து இளம் பெண்ணிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் ஆற்றூரை சேர்ந்த இளம்பெண் விமான பணியாளர்கள் தொடர்பான டிப்ளமோ படிப்பை குளித்தரையில் உள்ள கல்வி நிறுவனத்தில் படித்து வந்துள்ளார். அதே கல்வி நிலையத்தில் அதே பாடப்பிரிவில் களியக்காவளியை சேர்ந்த 17 வயது சிறுவனும் சேர்ந்து படித்து வந்துள்ளார். இதில் இருவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு நெருக்கமும் அதிகமாகியுள்ளது. இதைத் தொடர்ந்து சிறுவனை கட்டாயப்படுத்தி அவனது வீட்டிற்கு சென்று உடலுறவில் ஈடுபட்டதாக சிறுவனின் தாயார் அளித்த புகாரின் பேரில் மார்த்தாண்டம் மகளிர் காவல்துறையினர் இளம் பெண் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். மேலும் 8 மாத கர்ப்பிணியாக உள்ள இளம்பெண் மருத்துவர் கண்காணிப்பில் இருந்து வருவதாக காவல்துறையினர் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. திருச்செந்தூரில் உள்ள சுடலை மாடசுவாமி கோவில் கொடை விழாவில் கிடாக்கரி விருந்து மிக சிறப்பாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் உள்ள சுடலை மாடசுவாமி கோவில் ஆடி திருவிழாவையொட்டி சிறப்பு கொடை விழா நடைபெற்றது. விழாவில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு வண்ண மலர் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கிடாக்கரி விருந்திற்காக பக்தர்கள் நேர்த்தி கடனாக அளித்த 250க்கும் மேற்பட்ட ஆடுகள் சமைக்கப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதியை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். இனி வருவது திரையுலக செய்திகள். இசை மனிதர்களை ஒன்றிணைப்பதைப் போல மக்கள் தொகை கணக்கெடுப்பும் நாட்டின் முன்னேற்றத்திற்கு உறுதியான அடித்தளத்தை அமைக்கிறது என்று இசையமைப்பாளர் இளையராஜா தெரிவித்துள்ளார். இசையமைப்பாளர் இளையராஜா தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு வெளியிட்டுள்ளார். அதில் இசை மனிதர்களை ஒன்றிணைப்பதைப் போல மக்கள் தொகை கணக்கெடுப்பும் நாட்டின் முன்னேற்றத்திற்கு உறுதியான அடித்தளத்தை அமைக்கிறது என்று கூறினார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் பங்கேற்குமாறு கூறினார். அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலம் தங்களது குடும்ப விவரங்களை சுயமாக பதிவு செய்யுமாறும் வீட்டு பட்டியலில் எடுக்க வரும் கணக்கெடுப்பாளர்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் வழங்குமாறும் அறிவுறுத்தினார். துல்லியமான மக்கள் தொகை தகவல்கள் நாட்டின் சிறந்த திட்டமிடல் மற்றும் வளர்ச்சிக்கு அடிப்படையாக அமைகின்றன. அனைவரும் இணைந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 வெற்றிகரமாக நடத்துவோம் என்று தெரிவித்தார். பிரபல சின்னத்திரை நடிகர் ஜெயமணி மறைவிற்கு சின்னத்திரை பிரபலங்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். சிறுவயது முதலே நடிப்பில் ஆர்வம் கொண்ட ஜெயமணி மேடை நாடகங்கள் வாயிலாக தனது நடிப்பு பயணத்தை தொடங்கினார். இருப்பினும் திருமதி செல்வம் தொடரில் பூங்காவனம் என்ற கதாபாத்திரத்தில் நடித்து மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றவர் நடிகர் ஜெயமணி. நடிப்பை தாண்டி சுமார் 40 தொடர்களில் இயக்குநராகவும் பணியாற்றியுள்ளார். மேலும் நடிகர் சங்கம் மற்றும் டப்பிங் யூனியன் உறுப்பினராகவும் இருந்துள்ளார். இந்நிலையில் திடீரென மாரடைப்பு காரணமாக சென்னையில் காலமானார். அவரது மறைவுக்கு சின்னத்திரை பிரபலங்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் வெற்றி பெற்றுள்ளார். ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பெண்களுக்கான 54 கிலோ எடைப்பிரிவு குத்துச்சண்டை போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்தியாவின் பிரீத்தி பவார் வட அயர்லாந்தின் நிக்கோல் கிளைடுவுடன் மோதினார். இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய பிரீத்தி பவார் 5-0 என்ற கணக்கில் நிக்கோல் கிளைடை வீழ்த்தி அரையிறுதிக்கு தகுதி பெற்றார். இதன் மூலம் வெண்கல பதக்கத்தை உறுதி செய்தார். இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,05,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 60 ரூபாய் குறைந்து 13,155 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 480 ரூபாய் குறைந்து 1,05,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,14,808 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 235 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,35,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச்சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 817 புள்ளிகள் அதிகரித்து 77,583 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 239 புள்ளிகள் அதிகரித்து 24,224 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்பு செய்திகள்.
உலகில் உள்ள புலிகளின் எண்ணிக்கையில் 70 விழுக்காடு இந்தியாவில் உள்ளது என்பதில் பிரதமர் மோடி பெருமிதம். இயற்கையோடு ஏந்து வாழும் நம் மக்களின் எண்ணமே புலிகளை காக்கும் முயற்சிகளுக்கு அடிப்படை என கருத்து. அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தொகுதி 1 பணிகளுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளோருக்கு பணி நியமன ஆணைகள் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கினார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவர் இடங்களை தாவேக அரசு காற்றில் பறக்க விட்டுவிட்டதாக ஸ்டாலின் குற்றச்சாட்டு. உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்கள் வாய்ப்பொத்தி நின்றதையும் சுட்டிக்காட்டல். தாவேக நிர்வாகிகளிடமிருந்து பெண்களை காக்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் எந்த படையை அமைக்கப் போகிறார்? பல்வேறு புகார்கள் எழுந்துள்ள நிலையில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி. டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக கரூரில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. கோவை, ஈரோடு உட்பட தமிழகம் முழுவதும் 41 இடங்களில் ஒரே நேரத்தில் ஆய்வு செய்ததால் பரபரப்பு. ஜப்பானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் கட்டட இடிபாடுகளில் சிக்கி 13 பேர் உயிரிழப்பு. இடிந்த பேப்பர் ஆலை வணிக வளாகத்தில் சிக்கியவர்களை மீட்க மீட்பு குழுக்கள் மும்முரம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.